எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில அப்டேட்ஸை மட்டும் பார்ப்போங்க. நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 4வது குவார்டரா லாஸ் எடுத்துக்கிறாங்க. 360 கோடி ரூபாய் லாஸ். பிசினஸ் வால்யூம் வந்து குறைஞ்சிருக்குங்க. டிசம்பர் குவார்டர்லயே அவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட்டை குறைச்சிருந்தாங்க. இந்த குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு 422 கோடி எடுத்துருக்காங்க. அது போக இம்பேர்மெண்ட் லாசஸ் இருக்கு. லோன் ரைட் ஆஃப் மட்டுமே ஒரு 518 கோடி இருக்குங்க ஜூன் குவார்டர்ல. ஸோ இப்போதான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு 200 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் ஜனவரியில சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போதான் நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. நல்ல ரிசல்ட்ஸே கிடைச்சிருக்குங்க. பட் அதற்கு மத்தியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து குறைச்சாங்க இல்லையா, அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இதுவும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரியாயிருங்க. அதே தான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில இப்பதான் வந்து ஒரு 50% ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்புட் நம்மளுக்கு தெரியறதுக்கு இன்னும் ஒரு 3-4 குவார்டர் ஆகும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப 1-2ன்னு பொறுமையா நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்திங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து வோடஃபோன் ஐடியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா நெட் லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நெட் லாஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிருக்கு. கொஞ்சம் தாங்க ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 5% ஏறி இருக்குங்க. பட் 5% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல லாஸ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கும். கடன் ரொம்ப ஜாஸ்தி. ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 177 ரூபாயா இருக்குங்க. இது Q1 ஃபினான்ஷியல் 25ல 167 ரூபாயா இருந்திருக்கு. நீங்க பாரதி ஏர்டெலோட வோடஃபோன் ஐடியா கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா Q1 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் அப்படின்றது பாரதி ஏர்டெலுக்கு 250 ரூபாங்க. அவங்க 210 ரூபாயில ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வச்சிருந்தாங்க ஃபினான்ஷியல் 25 Q1ல. டெலிகாம் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். பாரதி ஏர்டெலுக்கும் கடன் இருக்கு, வோடஃபோன் ஐடியாவுக்கும் கடன் இருக்குங்க. ஸோ 5 ரூபாய்க்கு கீழே இருக்கு, 10 ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹையர் வால்யூம்ஸ்ல உள்ள போய் மாட்டிக்காதீங்க. அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 34% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் ரெவன்யூ வந்து ஒரு 4.2% ஏறி இருக்கு. ஸோ அமர் ராஜா பொறுத்த வரைக்கும் இப்பயுமே வேல்யூவேஷன் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஜிகா ஃபேக்டரியில இருந்து அவுட்புட் அப்படின்றது ஃபினான்ஷியல் 27ல தாங்க கிடைக்க ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்க ஃபுல்லா இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. ஒரு 9,000 crore ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல கொஞ்சமா தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபினான்ஷியல் 31க்கு மேலதான் இதோட ஃபுல் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். தென் Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. என்ன ஆட்டோ சேல்ஸ் ஒன்றும் பிரமாதமா இல்லைங்க. தென் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ப்ரொடக்ஷன் நிறைய கட் பண்ணிருக்காங்க. இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸோட ஷார்டேஜஸ்னால அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கூட இருக்கலாம் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு. தென் அமர் ராஜா எனர்ஜி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது தொடர்ந்து அதிகமாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து காரணிகளா இருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 1000 கீழே எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னமும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1-2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாங்க. ரொம்ப லாங் டேர்ம் இது அமர் ராஜா பொறுத்த வரைக்கும். அடுத்து அசோக் லேலாண்டுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சாலிடான நம்பர்ஸ்ங்க. டபுள் டிஜிட் க்ரோத் காட்டிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 13% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ரெவன்யூ 1.5% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் அப்படின்றது கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் தானே. ஹையஸ்ட் எவர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூம்ஸ் காட்டியிருக்காங்க Q1ல. தென் எக்ஸ்போர்ட்ஸ் 29% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குங்க. Q1 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல கம்பெனி வந்து கேஷ் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஒரு 821 crores. அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நான் பர்சனலா 100க்கு கீழே போனா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது 20க்கு கீழே பிரைஸ் ஏர்னிங்ஸ் போறப்ப கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். போகலைன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்மளுக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்கு, தொடர்ந்து நான் அதையே கன்சிடர் பண்ணிடுவேன். அடுத்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா ஜூலை மாசத்துக்கு ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது 8 மந்த் ஹைல இருக்குங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கூடி இருக்குங்க. 7.3% ஜூலைல கூடி இருக்கு. பட் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அதை விட அதிகமாவே இம்போர்ட்ஸ் வந்து 8.6% ஏறி இருக்கு. அதனாலதான் இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது அதிகமா இருக்கு. அடுத்த ஸ்டீல் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் வந்து குறிப்பா வியட்நாம்ல இருந்து வரக்கூடிய ஸ்டீல்ஸ்க்கு வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து போடுறாங்க. குறிப்பா அலாய்ஸ்க்கு இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுற மாதிரி தெரியுதுங்க. ஹாட் ரோல்டு அலாய்ஸ் அண்ட் அதர் நான் அலாய் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து போடுவாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பிளேயர்ஸை பாதுகாக்குங்க. இப்ப பெரிய பிளேயர்ஸ் டாடா ஸ்டீல் போன்ற நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் சின்ன ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டினால நல்ல கெயின் இருக்கும். அடுத்து காஃபி டே குளோபலுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 6% பக்கமா ஏறி இருக்குங்க. கம்பெனி அவங்களோட லாஸை நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க. 11 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காங்க.
கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் ஒரு முக்கியமான ஃபேக்டருங்க. டெட் டு எக்விட்டி 0.45 பக்கமா இருக்கும். என்னதான் புக் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு ஷேர் பிரைஸை கம்பேர் பண்றது அப்படின்னாலும் நம்ம கன்சிடர் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்றது இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்குங்க. 427 ஸ்டோர்ஸா இருக்கு. இது Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல 448 ஸ்டோர்ஸா இருந்திருக்குங்க. ஸ்டோர்ஸ் குறைஞ்சாலும் நம்பர் ஆஃப் வெண்டிங் மிஷின்ஸை கூட்டிருக்காங்க. 1.5% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு நம்பர் ஆஃப் வெண்டிங் மிஷின்ஸ். அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 12,253 crores இருக்குங்க. கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 27 முடிவுல அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 20,000 crores இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான அப்டேட் தாங்க. இது போக கம்பெனி வந்து செக்யூர் லோன், அதாவது கோல்ட் லோனு, லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இதுல எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முத்தூட் மைக்ரோஃபினோட அன்செக்யூர்ட் அண்ட் செக்யூர்ட் பிசினஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்போமே. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல அன்செக்யூர்ட் லோன் அப்படின்றது 94% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. 6% தான் வந்து செக்யூர் லோன். இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 27 முடிவுல ஒரு 35% வந்து செக்யூர் லோனா இருக்கும், 65% வந்து அன்செக்யூர் லோனா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனியோட மேலிடம் சொல்லியிருக்காங்க. நம்ம புக் வேல்யூக்கு கீழே தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில தாங்க இருக்கு முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும். அடுத்து S&P குளோபல் என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுடைய சோவரின் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. BBB மைனஸ்ல இருந்து BBB அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சரி, S&P குளோபல் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தென் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பூஸ்ட் அப் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து சாக்ஸாஃப்ட் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பட் ஸ்மால் கேப் ஐடி கம்பெனி மாதிரி தெரியுதுங்க. நம்மளுக்கு வந்து லார்ஜ் கேப்புக்கே 20 கீழே வேல்யூவேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஐடி வந்து ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷனுக்குள்ள போகுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறப்ப ஸ்மால் கேப்குள்ள போறது எனக்கு சேஃபா தெரியலங்க. அடுத்து செர்வோடெக் ரினியூவபிள் பவர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா தான் தெரியுது, கடனும் ஜாஸ்தி. இவ்வளவு வேல்யூவேஷன், இவ்வளவு கடன் இருக்க கம்பெனியை கன்சிடர் பண்றதுக்கு டாடா பவரே கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து ஜிண்டால்ஸா பத்தி நிறைய கேள்விகள் வருதுங்க. ஹையர் லெவல்ல நிறைய பேர் உள்ள என்டர் ஆகி மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து 52 வீக் லோ வந்திருக்கு அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க. ஷேர் பிரைஸ் கீழே குறையுது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்னு தாங்க அர்த்தம். ஜிண்டால்ஸாவை பொறுத்த வரைக்கும் டெட் டு equity 0.43. ஸோ நம்மளோட த்ரெஷோல்டை விட அதிகம். அது ஒரு சைட் இருக்கட்டும். ரெவன்யூ ஃபால், ப்ராஃபிட் ஃபால், குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் காட்டியிருக்காங்க. அதனாலதான் குறையுது. உங்களுக்கு ஜிண்டால்ஸா கண்டிப்பா வேணும், நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, டெட் டு equity கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா ஒரு 6 to 10 years வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து IGIL பத்தி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோங்க, அந்த பிசினஸ் வந்து எனக்கு காஸ்ட்லியா தான் தெரியுது, அதை விட சீப்பான பிசினஸ் எனக்கு நிறைய இருக்குங்க, அந்த பிசினஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்த ஃபிளாட் ரைட்டிங் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. 3 டைம்ஸ் புக் இருக்குங்க, 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. எனக்கு அது காஸ்ட்லியா தான் தெரியுது. இது போக பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியங்க. பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிளாட் அண்ட் டவுன்வர்ட்ஸா தான் இருக்கு. இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா. இது போக ஃபிளாட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குங்க. அதனாலதான் இந்த கம்பெனியை நான் எப்பொழுதுமே பார்க்கறதே இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஏன் டாடா பவர் PE 30 இருக்கிறப்ப கன்சிடர் பண்ணோம், மற்ற எல்லாத்துக்குமே 20 சொல்றீங்களே, அதை பத்தி கேட்டிருக்கிறாருங்க. நம்ம எல்லாத்துக்குமே 30 வந்து த்ரெஷோல்டு, அதுக்கு மேல போக வேணாம், கேர்ஃபுல்லா இருப்போம், அதுக்கு மேல போகணும் அப்படின்னா ICICI லம்பார்டுக்கு 30 PEக்கு மேல இருந்தாலும் கன்சிடர் பண்றோம். ஏன் அப்படின்னா வேற நல்ல நிறுவனங்கள் இல்ல, 30க்கு கீழே இல்ல, 33 34ல ICICI லம்பார்டு இருக்கு. அதே மாதிரி தாங்க ரினியூவபிள்ஸ்ல நிறைய பேர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சின்ன சின்ன ஸ்மால் கேப் ரினியூவபிள்ஸ்குள்ள போறதுக்கு ஒரு லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிடுறது நல்லது. அப்படி பாக்குறப்ப டாடா பவர் மற்ற ரினியூவபிள்ஸை கம்பேர் பண்றப்ப டாடா பவர் வந்து எனக்கு டீசென்டான வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அது 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்க போறது இல்லைங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு நம்ம கிட்டத்தட்ட நீண்ட மாதங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ 30 டைம்ஸ் வந்த உடனே நம்ம 1-2 கன்சிடர் பண்ணலாம். தொடர்ந்து கீழே இறங்குது அப்படின்னா தொடர்ந்து 1-2 கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேனே, ஐடி செக்டர் எடுத்துக்குவோம். விப்ரோ வந்து 19 or 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. TCS, இன்ஃபோசிஸ், HCL இது எல்லாமே வந்து 20 to 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு ஐடி செக்டர்ல சீப்பா இருக்கிறதுனால விப்ரோ பிடிக்கிறோம். இப்போ விப்ரோ 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 22 டைம்ஸ் இருக்கிற இன்ஃபோசிஸே நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். அடுத்த 2 கேள்விக்கும் ஒரே பதிலா நான் சொல்லிடுறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய மகள் வந்து LKG or UKG படிக்கிறாங்க. அவங்கள்ட்ட 0 தான் மைனர் அக்கௌண்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு லம்ப் சம் இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்முக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து என்னுடைய மகன் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வாக்கில் படிக்கிறான், மந்த்லி வந்து நான் 2000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் இந்த மாதிரி, அதாவது அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக, அவங்களுக்கு 18+ ஆகிறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேங்க.
ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, பட் இனிமே உள்ள போறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய வியூவை நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்களுக்காக நீங்க மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது வந்து எனக்கு சரியா படலைங்க. இப்போ மைனர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18+ வரைக்கும் அதை வந்து ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம், அதை வந்து கொடுக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் 10 to 12 இயர்ஸ்க்கு மேல அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ நாள் வந்து கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குங்க. அதனால இந்த மைனர்ஸ்க்கு தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பதிலா உங்களோட அக்கௌண்ட்லயே நீங்க அவங்களுக்கு பதிலா மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து சேஃபா தெரியும். உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகாதுங்க. நீங்க வந்து ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சரி, உங்களோட மைனர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, டெய்லி வந்து அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது கற்றுக் கொடுக்கலாம். இது போக என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றதே சொல்றேன், 3 ஹார்ஸ் அவங்களுக்கு எப்பொழுதுமே சொல்லுவேங்க. ரிசீவ், ரெஸ்பாண்ட், ரெஸ்பெக்ட். இந்த 3ஐயும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். புத்தகம் படிக்கிறதுக்கான பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லி தரலாம். ஸோ 18+ ஆகிற வரைக்கும் உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ பதிலாக உங்களோட அக்கௌண்ட்லயோ இல்லை உங்களோட ஸ்பௌஸோடைய டிமேட் அக்கௌண்ட்லயோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மகனுக்கோ மகளுக்கோ 18+ ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் வரும் இல்லையா, அந்த டிவிடெண்ட் எடுத்து உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரெயின் பண்ணலாம், இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க கொடுக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, குறிப்பா 18+க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸை வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். அவங்களுக்காக இப்படி ஷேர்ஸை இப்பயே வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது என்னுடைய பர்சனல் வியூ. இது போக நீங்க வந்து ஏற்கனவே மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லிஸ்டோ அதே தாங்க உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து டாடா டெக்னாலஜிஸ் 950 ருபீஸ்ல உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் சார், அதை வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டாடா டெக்னாலஜிஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் என்ன சொல்லுவோம், டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணுங்க. டாடா டெக்னாலஜிஸ்ல 52% ஸ்டேக் வந்து டாடா மோட்டார்ஸ் தான் வச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணாலே டாடா டெக்னாலஜிஸை கன்சிடர் பண்ற மாதிரி தான் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சரி, உள்ள போய் மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது அப்படின்னா ஹோல்ட் பண்ண வேண்டியதாங்க. ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் இப்பயுமே அதிகமாக தான் இருக்கு. ஒரு 500 to 600 ரேஞ்சில் வந்தது அப்படின்னா ஆவரேஜ் பண்ணலாம். இப்போ ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல ஆவரேஜ் பண்றதுக்கு பதிலா டாடா மோட்டார்ஸே கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் கன்சிடரேஷன்ஸ்க்காக கேட்கறாங்கன்னு நினைக்கிறேங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. டெட் டு ஈக்விட்டியும் 0.30 இருக்கு. நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து ரூட் மொபைல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சார் 48% பக்கமா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜிண்டால் சாப் சொன்னதுதாங்க இதுக்கும் சொல்றேன். பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்னா மார்க்கெட் அடிக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ஒழுங்கா காட்டல, அதனால அடிச்சிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே சொல்றதுதான் டெலிகம்யூனிகேஷன், டெலிகாம், கம்யூனிகேஷன், மொபைல் நெட்ஒர்க்கு, இல்லை நெட்ஒர்க்கு, கேபிள்ஸ், இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ், எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியா இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் நான் கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து டெல்டா காப் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் வந்து 140ல மாட்டிக்கிட்டேன் சார், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டெல்டா காப் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். பர்சனலா நான் டெல்டா காப் நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் கன்சிடர் பண்றது இல்லை. இப்போ நீங்க ஹையர் பிரைசஸ்ல மாட்டிக்கிறதுனால பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கு. கடனும் அதுக்கு இருக்காதுங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். ஸோ ஆவரேஜ் பண்ணா உங்களுக்கு சீக்கிரம் வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து கோல்கேட் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கோல்கேட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தாங்க, அதை கன்சிடர் பண்ற லெவல்லே இருக்காது. அடுத்து பேரமௌண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே தாங்க. கம்யூனிகேஷன், டெலிகாம் இந்த சைடு வேணாம், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய பிசினஸ். அடுத்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல நிறுவனம் தாங்க. 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் நம்ம த்ரெஷோல்டு கீழே தான் இருக்கு, கன்சிடர் பண்ணலாம். பட் என்னுடைய வியூவை நான் சொல்லிடுறேன். 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து ஏசி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் உள்ள எல்என்டிஏவே கன்சிடர் பண்ணிடுவேன். அடுத்து ஐஆர்இடிஏ நிறுவனத்துல நான் வந்து ஒரு 210 அந்த ரேஞ்சில் லாக் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கம்பெனி வந்து இப்போ 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. மேபி 30 டைம்ஸ்க்கு மேல இருக்கிறப்ப அவங்க கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஐஆர்இடிஏவை பொறுத்த வரைக்கும் ஜூன் குவார்டர் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல குறைஞ்சிருந்ததுங்க ப்ராஃபிட். அதனால ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருக்கும். நீங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்லா கீழே இறங்குச்சு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆவரேஜும் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷா உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேங்க. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ஜாஸ்திங்க, 6 டைம்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.